கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல கால வேளையிலையும் அனுதினம் அண்ணா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் இந்த நாளில் மகிழ்ச்சி அடைகிறேன். கிருபையாய் கர்த்தர் தந்திருக்கிற நாளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். இந்த நாள் 22ஆம் தேதி, இந்த வருஷத்தின் 22 நாட்களை கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். இந்த காலை தியானத்திற்காக 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 6-7 வசனத்தை வாசிக்கிறேன். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளின்படி நடந்தார். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற வார்த்தை நமக்கு அதிக பலனை கொடுக்கக்கூடியது. பல நேரத்திலேயும் நாம் நம்மை தேற்றிக் கொள்ளுகிற ஒரு இடம், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சங்கீதத்தில் அப்படித்தானே நாம் சொல்லுகிறோம், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடனே இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். 2 பேர் 3 பேர் எங்கே என் நாமத்தினால் கூடி வருகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நமக்குள்ள ஒரு தைரியம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நல்லது, கர்த்தர் நம்மோடு தான் இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். இந்த வருடத்திலே சபைக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆனால் இந்த காலை நேர சிந்தையில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால், எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் ஒருத்தர் ஒரு வசனத்தை சொல்லுகிறார் பாருங்கள். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். எதற்காக கர்த்தர் எசேக்கியாவோடு இருந்தாராம்? 6ஆம் வசனத்திலே அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சேவித்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அப்போ நம்ம கர்த்தர் நம்ம கூட இருக்கணும்னா நாம் செய்ய வேண்டிய 3 காரியத்தை, 1 அவரை சேவிக்க வேண்டும், 2வது அவரை சார்ந்திருக்க வேண்டும், 3வது தேவன் நமக்கு விதித்த கற்பனைகளை கை கொண்டு நடக்க வேண்டும். 3 காரியத்தை ஆண்டவர் இங்கே பதித்து வைத்திருக்கிறார். பல நேரத்தில் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி கொண்டாலும் அதனுடைய பிரதிபலனை நம்மால் அனுபவிக்க முடியாமல் போய்விடுகிறது. காரணம் என்ன? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி கொண்டுதான் சிம்சோன் புறப்பட்டான், தோல்வியை சந்தித்து விட்டான். ஏனென்றால் கர்த்தர் அவனை விட்டு விலகினதை அவன் அறியவில்லை. கர்த்தர் சவுலை விட்டு விலகினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? இவர்களை விட்டு தேவன் விலக காரணம் என்ன? அவர்கள் கர்த்தரை சேவிக்காமல், கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல், கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடக்காமல் போனதினால் தேவன் அவர்களை விட்டு விலகினார். இஸ்ரவேல் புத்திரர் சுதந்திரித்து கொள்ளப் போகிறதான கானானியர்கள் மத்தியிலே அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலக காரணம் என்ன? அவர்கள் தெய்வத்துக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்த காலவேளை என்னுடைய வார்த்தையை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டுமானால் கர்த்தரை சேவித்து கர்த்தரை சார்ந்திருந்து கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடப்பதற்கு தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். இது கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம். நம் வாக்கு தத்தத்தை மாத்திரம் பிடித்து கொள்கிறோமே தவிர அதற்கு சொல்லப்பட்ட நிபந்தனைகளை நாம் கவனிக்கிறது இல்லை. பலரும் சொல்லுகிறார்கள், வாக்குத்தத்தம் என்பது நிபந்தனை அல்ல. நான் சொல்லுவேன், நிபந்தனை இல்லாத வாக்குத்தத்தங்களை கண்டுபிடியுங்கள், பார்ப்போம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் என்று சொல்லுவார்கள். அதில் நிபந்தனை இல்லை என்று சொல்லுவார்கள். நித்திய ஜீவன் யாருக்கு அளிப்பார்? அவர் மாம்சத்தை புசித்து அவர் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்குத்தான் நித்திய ஜீவன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நிபந்தனைகளை
ஏற்றுக்கொள்ளுங்கள், வாக்கு தத்தம் நமக்கு சொந்தமாகும். ஆகவே இந்த காலவெளியிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருப்பாரானால் அவரை சேவிப்போம், அவரை சார்ந்து கொள்ளுவோம், அவருடைய கற்பனைகளின்படி நடக்க நம்மை தீர்மானித்துக் கொள்வோம். அப்பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். எசேக்கியாவோடு இருந்த கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தட்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த காலவெளியிலே இந்த வார்த்தைகளினால் உங்களை பலப்படுத்துவாராக. பரிசுத்த பிதாவே, நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கேட்கிறவர்களாய் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் எங்களை மாற்றுங்க. இந்த காலவெளியில் நம்முடைய ஜனத்தை இந்த வார்த்தையினாலே பலப்படுத்தி நிலைநிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.